ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் நபர் இப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். உங்கள் நபர் இப்போ உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா? அப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க? உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே காதல் இருந்திருக்கு, ஆனால் அதிகம் இதில் யார் காதலிச்சிருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே 2 பைல் இருக்குது. 1212 இது ஃபஸ்ட்டு பைல், செகண்ட் பைல் வந்து 1919. இந்த 2 பைலில் வந்து ஒரு பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனை வந்து நீங்கள் கற்பனையில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் மனசு என்ன பையில சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பையில வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக நீங்கள் என்ன பைல் நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிருவீங்க. இப்போ பைல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்களை எவ்வளோ அடித்தாலும் நீங்கள் தாங்கிக்கக்கூடிய ஒரு நபர்னு உங்கள் பர்சனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதாவது உங்களை அவங்க எவ்வளோ தான் தேவையில்லாத வார்த்தைகளால் உங்களை திட்டினாலும் சரி, இல்லை உங்கள் மேலே ரொம்ப கோவப்பட்டு உங்களை அடித்தாலுமே சரி, நீங்கள் அந்த நபருக்காக நின்றுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா கூட நீங்கள் தனியாக நிற்பீங்க, தனியாக வாழுவீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்கள் நபருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான விஷயங்களை வந்து பலமுறை உங்களுக்கு வேறு ஆங்கிளில் கூட சொல்லியிருப்பாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், என்ன ஆனாலும் நீ ஸ்ட்ராங்காக தான் நிற்ப அப்படிங்கிற பதிலை வந்து உங்கள் நபர் எப்பாவது சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய நபர் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக வாழணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அதாவது இவங்க எப்படிப்பட்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பில் போகணும்னு நினைப்பாங்க அப்படின்னா, அதிகமான பணம் இருந்து அதிகமான பவர் இருக்கக்கூடிய அந்த பர்சன் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த நபர். உங்கள் 2 பேருக்கு இடையில வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்திருக்காங்க. கிளியராக இங்கே காட்டுது. அதாவது புதிய ஒரு நபர் வந்து வந்திருக்காங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே பிரேக் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி இதில் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் கேசஸாக இருப்பீங்க. அதாவது டிவோர்ஸ் ஆகிருக்கும், உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து மேலாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து பொண்ணாக இருக்காங்கன்னா குழந்தைய வந்து அவங்க கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உங்கள் பர்சன் மேலாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேடியாக இருக்கீங்க, உங்கள் கூட தான் உங்கள் குழந்தை வந்து இருக்கும். அதாவது ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கு இடையில் எந்த பந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் தனிமையாக நின்னா கூட நீங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறி போவீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் உங்கள் பர்சனுக்கு. அதாவது நல்லா வேலை பார்ப்பீங்க, குடும்பத்தை நல்லா கொண்டு போவீங்க, அந்த மாதிரி தான் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. உங்களை பற்றி நினைக்கிறப்ப கூட பரவாயில்ல, அவள் தனியாக நின்னா கூட வாழ்ந்துருவா, இல்லை அவன் தனியாக போனால் கூட வாழ்ந்துருவான், அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. உங்கள் நபர் உங்களை பற்றி நினைக்கிறப்ப வந்து உங்கள் நபருக்கு வெளிப்புறத்தில் தெரிகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க, நல்ல பணம் இருக்குது, நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க, நல்லா தான் இருக்கீங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டு உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாமே என்கிட்ட இருந்தாலுமே நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேனே அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து உங்களை ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிகமாக நேசித்தது யாருன்னு கேட்டால் லேடி தான் அதிகமாக நேசிச்சிருக்கு. நீங்கள் பையனாக இருந்து இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து லேடியாக இருக்காங்கன்னா அவங்க தான். நீங்கள் லேடியாக இருக்கீங்க, உங்களுடைய பர்சன் வந்து பார்த்திங்கன்னா மெயிலாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த நபரை வந்து அதிகமாக நேசிச்சிருக்கீங்க. சொல்லணும் அப்படின்னா ஆனா பெண்ணான்னு கேட்டால் பெண் தான் அதிகம் நேசிச்சிருக்காங்க. இங்கே அத்தனை சுமைகளையும் பொண்ணு தான் வந்து சுமந்துக்கிட்டே இருக்காங்க. பொண்ணுக்கு தான் இதில் பெயினும் அதிகம். இதுதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் லாயக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது உங்கள் பர்சன் ஏதாவது விஷயத்த செய்யணும், இப்போவே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் சில இடத்துல அதை வந்து தள்ளி தள்ளி போட்டிருக்கீங்க. உங்கள் பர்சனுக்கு வந்து மேரேஜ் இப்போவே பண்ணணும், இல்லை இந்த பர்டிகுலர் டைம் அப்படின்னு செட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து மேரேஜை வந்து தள்ளி தள்ளி போட்டிருப்பீங்க. பெருசாக வந்து எதுலேயுமே நீங்கள் நாட்டம் செலுத்தாமல் இருந்திருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கு இடையில இருந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு லவ். அதாவது இந்த லவ்வை எப்படி சொல்லணும் அப்படின்னா பூர்வ ஜென்ம தொடர்புடைய லவ்னே இதை வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் தான் உங்கள் பர்சனை வந்து தேடி தேடி போகிறீங்க, சேஸ் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ அதுக்கான பலன் இருக்கான்னு கேட்டால் அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு இல்லை. உங்கள் 2 பேருக்கு இடையிலுமே வந்து ஒரு அழகான லவ் லைஃப் இருக்குது. ஆனால் இது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட காலங்கட்ட வரைக்கும் தான் இருக்கும், சரியா? அதுக்கான டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா 2 பேரும் வேறு வேறு திசையை பார்த்து போகிற மாதிரி தான் இருக்குது.
சேரணும்னு இருந்திருக்கு, இந்த டைமில் வந்து நீங்கள் பிரியணும்னு இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால சூழ்நிலைகளால், அதாவது விதிகளுக்கு உட்பட்டு தான் இது வந்து நடந்திருக்கு. உங்கள் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு அலைன்ஸு அல்லது வேறு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் போகிறது, வேறு ஒரு உறவை தான் இங்கே வந்து காமிக்குது. ஏன்னா அவங்க தான் தேடியும் வந்து போயிருக்காங்க உங்கள் பர்சன். எதனால் அப்படின்னா இங்கே உங்களுடைய லவ்வில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதுவும் வந்து உங்களுடைய பார்ட்னருடைய பேரண்ட்ஸ் வந்து இதில் சம்மதிக்கவே இல்லை. பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டுனால, பெற்றோருடைய கண்ட்ரோலில் உங்கள் பர்சன் இருக்கிறனால வேறு ரிலேஷன்ஷிப்புக்கு மூவ் ஆகி இருக்காங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்கு இடையில இருந்த காதல் வந்து அது காதல் தான். அது வந்து எப்போவுமே மனசில் இருக்கும். இருந்தாலுமே எப்படின்னா ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், வரக்கூடிய காலங்களை யோசிக்கணும், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் தான் உங்கள் நபர். உங்களுடைய நபர் வாழ்க்கையில் என்ன தான் ஜெயித்தாலும் சரி, என்ன தான் முன்னோக்கி போனாலும் சரி, அவங்க முழு திருப்தியோடு தான் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மாறணுமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு தயக்கம் எல்லாமே உங்கள் நபருக்கு இருக்குது. சரியா? ஏன்னா உங்களுடைய லவ் வந்து இன்னமும் அவங்களுடைய மனசில் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு இப்போ வேறு மேரேஜ் அல்லது வேறு ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் நபர் வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பேபி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடுவாங்க. முழுமையான ஒரு ஈடுபாடோட இன்னொரு லவ்வில் வந்து அவங்க வந்து இல்லை. உங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கனெக்ஷன். இதில் யாருக்கு லவ் அதிகமாக இருந்திருக்குன்னு கேட்டால் 2 பேருக்கு இடையிலுமே வந்து ஈக்குவலாக தான் இந்த லவ் வந்து காட்டுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான அன்பாக வந்து இங்கே இருந்திருக்கு. ஏன்னா இது முன்ஜென்ம தொடர்புடையதாக இந்த காதல் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. உங்கள் நபர் உங்களை பற்றி நினைக்கிறப்போ கூட சந்தோஷமாக தான் நினைக்கிறாங்க. அந்த லவ் வந்து அவங்க மனசில் இருக்குது. வெளி தோட்டத்தில் வந்து உங்ககிட்ட கோவப்பட்டாலும் இல்லை வேறு விதமாக பேசினாலுமே அவங்க மனசில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த காதல் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் நபரை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் பர்சனை நீங்கள் சேஸ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த காலத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இதுதான் பைல் 2 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.